ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரருக்கு ஒரு அனுகிரகம் பெரியவா செய்கிறா. அவரும் பெரியவாளை பார்த்ததுமே கடவுளை பார்த்த மாதிரி ஆனந்தப்படுறார். ஆனால் பக்கத்தில் உள்ள எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, அந்த ஞானமே வரலை அப்படிங்கிறாலாம் ஸ்ரீ பெரியவா கிட்ட இருக்கிற தொண்டர்கள் பக்தர்கள் எல்லாரும். சரி, பெரியவா சொல்கிறா, நீங்கள் எல்லாருமே ஞானி ஆயிட்டா எனக்கு யார் ஸ்நானம் பண்ணி வைப்பா, சாதம் போடுவா அப்படின்னாலாம் பெரியவா. பெரியவா ஓரிக்கையில் இருந்தபோது ஒரு வெள்ளைக்காரர் இந்தியாவுக்கு வரார். அவர் டெல்லியில் இருந்து மும்பை போவதற்கு பிளேனில் டிக்கெட் கேட்டார், கிடைக்கல. உடனே சென்னைக்கு போகிற விமானத்துக்கு டிக்கெட்டை வாங்குறார். மீனம்பாக்கம் வர்றார். விமான நிலையத்தை விட்டு வெளியில் வந்ததும் எங்கே போகிறதுன்னு அவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அங்கேருந்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட இங்கே யாராவது ரிலீஜியஸ் லீடர் இருக்காரா அப்படின்னு கேட்குறார். மத தலைவர் இருக்காரா அப்படின்னு. காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் இருக்கார் அப்படின்னு பதில் வந்தது. அந்த டிரைவருக்கு என்ன ஒரு கொடுப்பின வாக்கில் சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா. உடனே என்ன காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் விடு அப்படின்னு விட்டார் அந்த வெள்ளைக்காரர் டிரைவர்கிட்ட. காரிலேயே காஞ்சிபுரமும் வந்துட்டார். ஸ்ரீ பெரியவாளும் அந்த சமயம் ஓரிக்கை அப்படிங்கிற இடத்துல ஒரு கீர்த்து கொட்டகையில் பிக்ஷை பண்ணிட்டு விசிராந்தி பண்ணிட்டு இருந்தா. அந்த வெளிநாட்டுக்காரர் ஸ்ரீ பெரியவாளை பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தார். நாங்கள் அவர்கிட்ட ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு தொண்டர்கள் அணுக்க தொண்டர் சொன்னோடனே சுவாமிஜி இஸ் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னு வேற நாங்கள் சொன்னோம். கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா எழுந்து ஆச்சமனம் பண்ணிவிட்டு விபூதி தரிச்சுக்கிறா. அப்போது அவர் வந்துட்டாரா அப்படின்னு பல முறை கேட்குறா. அப்போது அந்த இடத்துல நாகலட்சுமிங்கிற பக்தையும் இன்னும் சில பெண்களும் இருந்தா. வேற யாரும் இல்லை, நாங்கள் பெரியவாக்கிட்ட நாகலட்சுமி வகையரா தான் உட்காந்துருக்கா, வேற புதியவா யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோம். பெரியவா மறுபடியும் அவர் வந்துட்டாரா அப்படிங்கிறார். வெள்ளைக்காரர் வந்திருக்கார். ஆமாம், அவரைத்தான் கேட்டேன் அப்படிங்கிறாளாம் பெரியவா. அந்த வெள்ளைக்காரரை பெரியவா கிட்ட அழைச்சிட்டு வரோம். அவருக்கு தான் என்ன ஒரு பக்தி, என்ன சந்தோஷம், ரொம்பவும் பிரியமாக அன்பாக இருந்தால் பெரியவா பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நாங்கள் அவரை நெருங்குறோம். அப்போது பெரியவா அங்கேயே உட்காரட்டும் அப்படின்னு ஜாடை காட்டுறாளாம். கை ஜாடை காட்டி தடுத்துட்டாலாம் அணுக்க தொண்டர்களை. வெள்ளைக்காரரோ ரொம்ப சாந்தமாக ஆனந்தமாக பெரியவா முகத்தையே பார்த்துண்டு சந்தோஷம் அடைஞ்சின்றிருந்தார். ஏன் இவ்வளவு ஆனந்தப்படுறேன் அப்படின்னு அந்த வெள்ளைக்காரரை நாங்கள் கேட்குறோம். டிட் நாட் யூ சீ த லைட் தேர் அப்படின்னு கேட்குறாராம் வெள்ளைக்காரர். தொடர்ந்து இஸ் இட் சங்கராச்சாரியார் ரெஃபர்டு பை பால் பிரண்டன், மை காட் அப்படின்னு சொல்லி பேரானந்தப்பட்டாராம். பெரியவா 45 நிமிஷங்கள் அந்த வெள்ளைக்காரருக்கு காட்சி கொடுக்குறா. இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, யூ கேம் டு இந்தியா இஸ் ஓவர், யுவர் கோல் இஸ் ஓவர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல சொன்னால் பெரியவா நாங்களும் சொல்கிறோம். அந்த வெள்ளைக்காரரோ பெரியவாளுடைய தரிசனத்தில் மயங்கியே போயிட்டார். நான் சில தினங்கள் இங்கே தங்கணும் அப்படின்னு அனுமதி கேட்குறார். பெரியவாளோ அதெல்லாம் வேண்டாம், ஸ்டார்ட் இம்மீடியட்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்து அவரை அனுப்பிட்டாலாம். அவர் சென்ற கொஞ்சம் பிறகு நாங்கள் பெரியவாளை கேட்குறோம், எங்கிருந்தோ வந்த வெள்ளைக்காரருக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணுறேல், அவரும் பெரியவாளை பார்த்ததுமே கடவுளை பார்த்த மாதிரி ஆனந்தப்படுறார். ஆனால் நாங்களோ உங்கள் பக்கத்துலேயே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த ஞானமும் வரல அப்படின்னாலாம். பெரியவா, நீங்கள் எல்லாரும் ஞானி ஆயிட்டா எனக்கு யார், என்ன யார் பார்த்துப்பா அப்படின்னு புன்னகையோடு சொன்னாலாம். பல ஜென்மங்களில் புண்ணியம் செஞ்சுருந்தா தானே இந்த மாதிரி பெரியவாளெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எங்கிருந்தோ வந்த வெளிநாட்டுக்காரருக்கு அந்த புண்ணியம் 1000ல் 1 பங்கு கூட நாம் செய்யலை அப்படின்னு அந்த அணுக்க தொண்டர்களை நாங்களாக பேசி ஆதங்கப்பட்டுட்டோம். இந்த மாதிரி தேடி தேடி ஒன்றொன்றும் நாம் போகும்போது வருஷம் ஒரு தடவையான நாம் குலதெய்வம்
இஷ்ட தெய்வத்தை கும்பிடுற மாதிரி காஞ்சிபுரம் போய் ஏன் நாம் அதை பிரார்த்தனையை பார்க்கறதில்ல, செய்யறதில்ல? அந்த அதிஷ்டானத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர முடியல? நாமளும் இந்த மண், தமிழ்நாட்டு மண் எவ்வளவு வசத்தியான மண், அதுவும் காஞ்சி எவ்வளவு வசத்தி. அந்த காஞ்சிபுரத்தை நாம் மறக்க தவறிடுறோம். அப்பப்போ முடியும் போது அந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு முடிச்சு அதிஷ்டானத்தை பார்த்துட்டு வாங்கோ. அப்புறம் உங்கள் வாழ்வு ஒளிமயம்தான். இந்த பதிவு கேட்குறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பின இருந்தால் தான் இது கேட்கவும் முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் விஷயம், பெரியவாங்கிறதே பெரிய கடல். அதில் ஒன்று ஒரு ஒரு துளி நாம் பார்க்குறோம், கேட்குறோம், ரசிக்கிறதோடு இல்லை, அதை எல்லார்கிட்டேயும் கொண்டு போய் சேர்த்தா அதோட பெருமையும் பாக்கியமும் புண்ணியமும் ஆனந்தமும் எவ்வளவு நமக்கு. அபார கருணாச்சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.